வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பான சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது நாம் மாலையில் செய்யக்கூடிய காயக்கல்ப பயிற்சி செய்ய போறோங்க. காயக்கல்ப பயிற்சி கற்ற அன்பர்கள் மட்டும்தான் செய்யணும். புதிய அன்பர்கள் நம்ம திரும்ப அடுத்த வகுப்பில் வரும்போது நாம் இதை கத்துக்கிட்டு செஞ்சுக்கலாங்க. பழைய அன்பர்கள் மெதுவாக நாம் எழுந்திருச்சு செவுத்து ஓரத்துல போய் நின்றுக்கலாங்க. பெட்ஷீட்டை கீழே போட்டுக்கோங்க. அது மேலே ஏறி நின்றுக்கங்க. உங்களுடைய வலது கையை செகத்துல வச்சு சுவற்றில் வச்சுக்கோங்க. பொசிஷன்ல நின்றுக்கலாம். மூலபந்தம். ஆசன வாயை சுருக்கிக்கலாம். 1 2 விட்டுட்டு பிடிச்சிக்கலாம். 3 4 5 6 7 8 9 10 விட்டுட்டு பிடிச்சிக்கிறோம். நாக்கம் அடிச்சு ஓஜஸ். வாழ்க வளமுடன். மெதுவா கால்களை வச்சு எடுத்துட்டு கீழே இறங்கிக்கலாம். அடுத்தது திரும்பி நின்றுக்கலாம். பொசிஷன் ரெடி. 1 2 விட்டுட்டு பிடிச்சிக்கிறோம். 3 4 5 6 7 8 9 10 மூலபந்தம். விட்டுட்டு பிடிச்சிக்கிறோம். நாக்கம் அடிக்கிறோம். ஓஜஸ். மெதுவா கால்களை கீழே இறக்குறோம். ரிலாக்ஸா பெட்ஷீட் எடுத்துட்டு வந்து போட்டு முன்னாடி உட்காந்துக்குங்க. ரெடி ஆயிக்கலாம். மெதுவா வஜ்ராசனா. கால்களை மடிச்சு வஜ்ராசன பொசிஷன்ல உட்காந்துக்குங்க. இடுப்பு தசை சதைப்பகுதி லைட்டா அழுத்துற மாதிரி கைகளை சைட்ல வச்சு அழுத்திக்குங்க. கட்டவரல முன்னாடி இருக்கணும். கட்டவரல பின்னாடி இருக்கணும். மற்ற 4 விரல்கள் முன்னாடி இடுப்ப லேசா சதை பகுதி அழுத்திட்டு இருக்கணும். கால்களுக்கு நடுவுல அரை அடி கேப் இருக்கணும். கண்களை மூடிக்கலாம். மூலபந்தம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓஜஸ். நாக்கம் அடிச்சுக்குங்க. காத்த உள்ள இழுக்கிறோம். மூலபந்தம் போட்டுட்டு ரிலாக்ஸா நார்மல் பொசிஷனுக்கு வரோம். ஆசனாவை கலைச்சு நார்மலா உட்காந்துக்கிறோம். இப்ப நாம சாந்தி தவம், மூலாதாரத்தில் செய்யக்கூடிய சாந்தி தவம் செய்ய போறோங்க. தவம் கற்ற அன்பர்கள் மட்டும்தான் இதை செய்யணும். தவம் கற்காத அன்பர்கள் கண்களை மூடி உங்களுடைய மூச்சு காற்ற கவனிக்கணும். கைகளை கோத்து நம்ம நேரா உட்காந்துக்கலாம்.
உடலையும் கழுத்து முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும். இறை வணக்கம். ஆதியெனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமை கேட்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கி சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகம் இசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் எனை மறவாத சாந்த வாழ்வழித்தோ என் சந்தோஷ செய்தி இதுவே, என் சந்தோஷ செய்தி இதுவே. நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்காப்பு. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பதாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், அம்மாவை வணங்கிக்கிறேங்க. தந்தைக்கு வணக்கம், அப்பாவை வணங்கிக்கிறோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம். சாந்தி தவம். மூலாதாரத்தில் மனம் வைத்து தவம் ஏற்றுங்க. நம்ம மூலாதாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு புதுசா நாம இப்பதான் தவம் கத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால நம்மளுடைய ஆசன வாயை 5 முறை நாம சுருக்கி விரிக்கிறோம். 1 2 3 4 5. 5 முறை சுருக்கி விரிக்கிறேங்க. அப்படியே கண்களை மூடி மூலாதாரத்தில் மனம் வைத்து தவம் ஏற்றுறோம்.
மூலாதாரத்துல ஆழ்ந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மனம் அங்க போகும் இங்க போகும், அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கண்டுக்க வேண்டாம். உங்களுடைய கவனம் மூலாதாரத்தில் மனம் வைத்து தவம் ஏற்றுகிறோம். வாழ்க வளமுடன். தவத்தை நிறைவு செய்து கொள்கிறோம். மூலாதாரத்தில் குவிந்துள்ள தவ ஆற்றல் உடல் ஆற்றலாக மாறட்டும். சங்கல்பம். நான் சொல்றத அப்படியே திரும்ப சொல்லணுங்க 3 முறை. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். திருமணம் ஆன அன்பர்கள் வாழ்க்கை துணையை வாழ்த்துங்கள். உங்களுடைய மனைவியை வாழ்த்துறீங்க.
திருமணம் ஆகாத அன்பர்கள் உங்களுடைய தாய் தந்தையரை வாழ்த்துங்கள். அடுத்ததாக பெற்ற மக்கள் செல்வங்களை வாழ்த்துங்கள். உங்களுடைய குழந்தைகளை, உங்களுடைய உடன் பிறந்தவர்களை வாழ்த்துங்கள். அப்படியே அவங்கள மனக்கண்களை கொண்டு வந்து வாழ்த்துறீங்க. நெருங்கிய உறவினர்களையும் உங்களுடைய நண்பர்களையும் வாழ்த்துறீங்க. அப்படியே மனசுக்குள்ள வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்றீங்க. தொழில் துறையிலே தினசரி கடமைகளே நம்மோடு நெருங்கிய தொடர்புகளையும் வாழ்த்துறோம். டெய்லி நீங்க செஞ்ச தொழில்ல உங்க கூட வந்தவங்களை அவங்களையும் நீங்க வாழ்த்துறீங்க. இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துறோம். நான் சொல்றத திரும்ப எல்லாரும் சொல்லுங்க. ஆசான் அருள் தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக நல சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். உள்ளூர் அறக்கட்டளை நம்ம அறக்கட்டளை பாத்தீங்கன்னா சேலம் காசக்காரனூர் மனவளக்கலை அறக்கட்டளை. நம்ம சேலம் காசக்காரனூர் மனவளக்கலை அறக்கட்டளை வாழ்க வளமுடன். அதனுடன் சேர்ந்த தவமையங்கள் வாழ்க வளமுடன். வேதகனி யோக வித்யாலய தவமையம் வாழ்க வளமுடன். நம்ம ட்ரிபிள்எஸ் யோகி ஃபவுண்டேஷன் சேலம் வாழ்க வளமுடன். நியூ ட்ரிபிள்எஸ் யோகி ஃபவுண்டேஷன் அந்தியூர் வாழ்க வளமுடன். உங்களுக்கு தினமும் மருந்து கொடுக்கக்கூடிய, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அவர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். இரண்டு ஒழுக்க பண்பாடு. நான் சொல்றத 3 தடவை சொல்லணுங்க. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். மீண்டும் ஒரு முறை. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மலை வாழ்த்து எல்லாரும் சொல்லணுங்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை மெதுவாக உரசி கண்களில் வச்சுக்கிறேங்க. கண்கள் மேல வச்சுட்டு முகத்தை தடவிட்டு மெதுவா கைகளை ரெண்டையும் தலைக்கு மேல கொண்டு போய் வணக்கம் சொல்ற மாதிரி கைகளை வச்சுக்குங்க. நல்லா ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடுங்க. மெதுவா கைகளை முகத்துக்கு நேரா கொண்டுகிட்டு வந்து கைகளை ஓபன் பண்ணி உள்ளங்கைகளை பாருங்க. கண்களை திறந்து வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நாம் அப்படியே மெதுவா படுத்துக்கலாங்க. இப்ப நாம உடல் தளர்த்தல் பயிற்சி ஒரு 10 நிமிடம் உடல் தளர்த்தல் பயிற்சி நாம செய்ய போறோம். மெதுவா நாம படுத்துக்கலாம். அப்படியே பெட்ஷீட் விரிச்சு விட்டு அப்படியே படுத்துக்கோங்க. தளர்ந்த நிலையில படுத்துக்குங்க. மல்லாந்து படுத்துக்கிறோம். கண்களை மூடிக்கங்க. கால்களை வந்து ஃப்ரீயா கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கணும். ஒரு அடி கேப் வச்சுக்குங்க.
இப்ப நம்ம உடல் தளர்த்தல் பயிற்சி ஆரம்பிக்க போறோம். அதாவது கால் பாதங்கள்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் உடலை தளர்த்திக்க போறோம். கண்களை மூடிக்கங்க. கண்களை மூடிக்கிட்டு அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. இப்ப நாம கண்களை மூடி இருக்கிறோம். நம்மளுடைய உடலை மனக்கண்களால் பார்க்கிறோம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடலை கவனிக்கிறோம். உடல் தளர்த்தல் பயிற்சி என்பது உடலை, அதாவது நம்மளுடைய மனதை ஒரு குறிப்பிட்ட உடலின் பாகத்தில் செலுத்தி நம்ம அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடியதுதான் இந்த உடல் தளர்த்தல் பயிற்சி. நம்ம படுத்துக்கிறோம். முதல்ல கால் பாதங்களை தளர்த்தி கொள்கிறோம். பாதங்களுக்கு தேவையான இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. பாதங்கள் போதுமான அளவு பலமும் வலிமையும் பெறுகின்றன. பாதங்கள் ஓய்வு பெறட்டும். பாதங்கள் ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. ஓய்வு ஓய்வு ஓய்வு. நம்மளுடைய கெண்டை கால்கள் இரண்டையும் தளர்த்திக்கிறோம். காப் மசில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கெண்டை கால்களை இரண்டையும் தளர்த்தி கொள்கிறோம். கெண்டை கால்களுக்கு தேவையான இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. கெண்டை கால்கள் போதுமான அளவு பலமும் வலிமையும் பெறுகின்றன. கெண்டை கால்கள் ஓய்வு பெறட்டும். ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. ஓய்வு ஓய்வு ஓய்வு. நமது இப்ப முழங்கால்களை கவனிக்கிறோம். முழங்கால் இரண்டையும் தளர்த்தி கொள்கிறோம். முழங்கால்களில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து கொண்டிருக்கிறது. முழங்கால்களில் தேவையான இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. முழங்கால்கள் போதுமான அளவு பலமும் வலிமையும் பெறுகின்றன. முழங்கால்கள் ஓய்வு பெறட்டும். முழங்கால்கள் ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. ஓய்வு ஓய்வு ஓய்வு. தொடைகள் இரண்டையும் தளர்த்திக் கொள்கிறோம். தொடைகளுக்கு தேவையான இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. தொடைகள் தேவையான அளவு பலமும் வலிமையும் பெறுகின்றன. தொடைகள் ஓய்வு பெறட்டும். தொடைகள் ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. ஓய்வு ஓய்வு ஓய்வு. இடுப்பு பகுதிகள் மற்றும் அதன் உள் உறுப்புகளை தளர்த்திக் கொள்கிறோம். இடுப்பு பகுதிகளுக்கு தேவையான இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக நன்கு பாய்ந்து கொண்டிருக்கின்றன. இடுப்பு பகுதிகளுக்கு தேவையான அளவு பலமும் வலிமையும் பெறுகின்றன. இடுப்பு பகுதிகளும் அதன் உள் உறுப்புகளும் ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. ஓய்வு ஓய்வு ஓய்வு. வயிற்று பகுதிகள் மற்றும் அதன் உள் உறுப்புகளையும் தளர்த்திக் கொள்கிறோம். வயிற்று பகுதிகளுக்கு தேவையான இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக நன்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. வயிற்று பகுதிகளுக்கு போதுமான அளவு பலமும் வலிமையும் பெறுகின்றன. வயிற்று பகுதிகள் ஓய்வு பெறட்டும். ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. வயிற்று பகுதிகளுக்கு ஓய்வு ஓய்வு ஓய்வு. மார்பு பகுதிகள் மற்றும் அதன் உள் உறுப்புகளை தளர்த்திக் கொள்கிறோம். மார்பு பகுதிகளுக்கு தேவையான இரத்த ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம்
சீராக நன்கு பாய்ந்து கொண்டிருக்கின்றன, ஓய்வு பெறுகின்றன. மார்பு பகுதிகள் மற்றும் அதன் உள் உறுப்புகளும் போதுமான அளவு பலமும் வலிமையும் பெறுகின்றன. மார்பு பகுதிகள் ஓய்வு பெறட்டும், ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. கைகளையும் தோள் பட்டைகளையும் தளர்த்திக் கொள்கிறோம். கைகள் மற்றும் தோள் பட்டைக்கு தேவையான, தோள்களுக்கு தேவையான இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக நன்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தோள்பட்டை கைகள் போதுமான அளவு பலமும் வலிமையும் பெறுகின்றன. தோள்பட்டை கைகள் ஓய்வு பெறட்டும், ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. கழுத்து பகுதி மற்றும் அதன் உள் உறுப்புகளை தளர்த்திக் கொள்கிறோம். கழுத்து பகுதிகள் மற்றும் அதன் உள் உறுப்புகளுக்கு தேவையான இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக நன்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கழுத்து பகுதிகள் மற்றும் அதன் உள் உறுப்புகள் போதுமான அளவு பலமும் வலிமையும் பெறுகின்றன. கழுத்து பகுதிகள் மற்றும் அதன் உள் உறுப்பு பகுதிகள் போதுமான அளவு ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றது. கழுத்து பகுதிகள் மற்றும் அதன் உள் உறுப்பு பகுதிகள் ஓய்வு பெறட்டும், ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. தலைப்பகுதியும் அதன் உள் உறுப்புகளையும் தளர்த்திக் கொள்கிறோம். தலைப்பகுதிக்கு தேவையான இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தலைப்பகுதி போதுமான அளவு பலமும் வலிமையும் பெறுகிறது. தலைப்பகுதி ஓய்வு பெறட்டும், தலைப்பகுதி ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. தலைப்பகுதி நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. கழுத்து பகுதி நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. தோள்பட்டை கைகள் நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. மார்பு பகுதிகள் நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. வயிற்று பகுதி நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. இடுப்பு பகுதி நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டு தொடைகளும் நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டு முழங்கால்களும் நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இரண்டு கால்களும் நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இரண்டு பாதங்களும் நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. உடல் முழுவதும் நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. அப்படியே உடலை கவனிக்கிறோம். எண்ணங்கள்லாம் எதுவும் வேண்டாம், அப்படியே உங்களுடைய மூச்சுக்காற்றையே கவனிக்கிறோம். வாழ்க வளமுடன். பயிற்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். மெதுவாக கைகளை அசைக்கலாம். உங்க கால்களை அசைக்கலாம். உங்களுடைய தலையை முன்னும் பின்னும் லெஃப்ட் ரைட் மெதுவா அசைங்க. உடலை மெதுவா அசைச்சிட்டு
மெதுவா இடது கைய தலைக்கு மேல நீட்டி தரையில வச்சு மெதுவா இடதுபுறம் உடலை திருப்பி வலது கைய உடலுக்கு முன்னாடி ஊனிக்கங்க. மெதுவா சைட்ல திரும்பி மெதுவா எந்திரிங்க. வாழ்க வளமுடன். மீண்டும் நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிறப்ப நம்ம அடுத்த கிளாஸ்ல வரப்ப நம்ம சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். நன்றி. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி.